ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா ஈட்டிங் சேலஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை ஈட்டிங் சேலஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் கறி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஈட்டிங் சேலஞ்சு. யார் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடுவில் ஒரு சேலஞ்சாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. சரி, மோஹித் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட முடியாதுன்னா சின்ன பையன். ஸோ அதனால் வந்து கம்மியான அவனுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம். உனக்கு எத்தனை புரோட்டா வேணும்? ஒரு புரோட்டா வச்சுக்கிறியா? ஓகே. தோசை ஒன்று. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் கறி ஆளுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சட்னி. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சட்னி ஊற்றிக்கலாம். ரோஹிதா, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இது லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்குது. டைமே போச்சு நினைக்கிறேன். அப்பாவே இப்பெல்லாம் வந்துக்குறாங்க வேலைக்கு போயிட்டு. அப்பா அந்த வேலைக்கு போனாங்கன்னா பால் ஊற்றுற வேலைக்கு போனாங்கன்னா அப்புறம் சாயந்தரம் வந்து சாப்பிட்டு அப்புறமேட்டு நைட்டு வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து குழம்பு ஊற்றலைன்னா சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சளிச்ச மாதிரி இருக்குது. அடுத்து குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றிட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து புரோட்டா சாப்பிட்லாம். நானும் புரோட்டாவே. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஒரு புரோட்டா உனக்கு எனக்கு ஈட்டிங் சேலஞ்ச். ஓகேவா? யார் ஃபஸ்ட் சாப்பிட்றாங்க? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதா? ஓகே. புரோட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்குது, லைட்டாக வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சுக்கணும். தண்ணியும் வச்சுக்கணும், நிறையா தண்ணி. சரி, சாப்பிடுவியா? யார் வின் பண்ணுறாங்க? நீ ஃபஸ்ட் சாப்பிட்ற, நான் ஃபஸ்ட் சாப்பிட்றேன். ஐயோ, தோசை நீங்கள் அதனால தான் சாப்பிட முடியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறது வந்து நல்லா இருக்குது. புரோட்டா தான் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. வேவே இல்லை. கடையில் இருக்கும்போது தான் தோசை சுடும்போது தான் வேக மாதிரி இருக்கும். வீட்டு வந்துட்டா நம்ம என்ன ஹோட்டலில் என்னத்திட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை. நான் தான் வின் பண்ண போகிறேன். நான் தான். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புரோட்டா தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் சாப்பிடுவா? நான் சாப்பிட்ருவேன், அவ்வளோதான், சீக்கிரம். இதெல்லாம் பரட்டி எடுத்துக்கலாம். கறி மாதிரி பரட்டி எடுத்துட்டு அப்படியே வாயில் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 1.5 புரோட்டா சாப்பிட்டேன். புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. தோசையும் சாப்பிட முடியல. தோசையும் வேவல. தோசையே இல்லையா? ஐயோ, ஒரு புரோட்டா நீ வச்சுட்டு அவுட்டு. ஒரு புரோட்டா கூட அவுட்டு. ஒரு புரோட்டா கூட வைக்கவே கூடாது. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. குடல் கறி வேறு அப்படியே இருக்குது. பார்சல் 2 பார்சல். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு வைக்குது. குடலே வத்தி போச்சு. குடிக்கிறியா? ஓகே.
அப்பா சாமி. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ஒரு புரோட்டா. நான் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா 2 தோசை. எனக்கு தான் ஒன்று. குடக்கறி எடுத்து சாப்பிடு. சாப்பிடு. என்ன கறி? குடல் கறி, ஆட்டு குடல் கறி. சாப்பிட முடியல. சரி சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம். சாப்பிட மாட்டேன். இதை வேணா எனக்கு பிடிக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா